வணக்கம் நண்பர்களே. ஸோ பராசக்தி படத்தோடைய தணிக்கை குழு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூபாரியை சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் மாற்றி அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகிருக்கு. பிகாஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் வந்துட்டு இப்போ இந்த மால் ஷாப்ஸு இந்த ப்ரூக் ஃபீல்டாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ப்ரூக் ஃபீல்டு, ப்ராட் மாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோசோன் மால், ஸோ இப்படி மால் ஷாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புக்கிங் வந்து வந்துருச்சு. பட்டு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தியேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 ஃபீட் கங்காய முன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தர்ஷனா, அப்புறம் குமரன், செந்தில் குமரன் அந்த தேட்டரு, ஸோ அப்படியே அரௌண்ட் எல்லா லொக்கேஷனையும் எடுத்துட்டோம் அப்படின்னா துடியலூர் வரைக்கும் நம்ம எந்த தேட்டர் எடுத்துக்கிட்டாலும் சிங்கிள் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பெருசாக இன்னும் வந்து புக்கிங் வந்து ஃபில் ஆகலை. பட் இப்போ தான் ஜஸ்ட் 2 or 3 ஹவர்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாமே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ சரி, இதை எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். அதாவது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா புக்கிங்கோட நிலவரம் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அப்டேட் தான். அதாவது படம் வந்து முன்னாடி விட்டுருந்தா நேரம் புக்கிங் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த புக்கிங் வந்து டவுனாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ டிஎம்கே அவங்களுடைய ஆளுங்கட்சியோடைய மூவி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. ஆஸ் அ சிவகார்த்திகேயன் ஒரு மூவி நடிக்கிறாரு. ஸோ இங்கே நம்ம சினிமாட்டிக்காக தான் இங்கே பேச வரமே தவிர இதில் வேறு எந்த ஒரு அரசியலும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் பராசக்தியோட ஓரளவுக்கு புக்கிங் ஒரு 50-50 வருது. ஸோ இந்த வீக்கெண்டெல்லாம் வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே ஃபீல்டிங் வரும்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு படம் நல்லா இருக்குங்கிற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்துக்கு கூட்டங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஆடியன்ஸ் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபுல் யூனா போயிருக்கலாம். பட் யூபார் ஏ அப்படிங்கும்போது பட் எனக்கு தெரிஞ்சு ஏபி சென்டர் ஓரளவுக்கு நல்லாவே கூட்டங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லேருந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.